கடகம் ராசி, விருச்சகம் ராசி, மீனம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. கடகம், விருச்சகம், மீனம் ராசிகளுக்கு 4, 7 இந்த 2 எண்கள் ஜாக்பாட் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த 4, 7 2 எண்களுக்கும் இந்த ராசிகளுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தினால் நம்ம ஜாக்பாட்டில் வின் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறலாம். இந்த கடகம், விருச்சகம், மீனம் 3 ராசிகளுமே நீர் தத்துவத்தில் வரக்கூடிய ராசிகள். இந்த நீருக்கு காரகம் என்று சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் அப்படிங்கிற கிரகம் எப்பவுமே துரிதமாக செயல்படக்கூடிய கிரகம். இது ஒரு ராசியில குறைஞ்சபட்சம் 2.25 நாள் தான் இருக்கும். ஒரு 30 நாள்லயேவும் எல்லா ராசிகளையும் கடந்து வரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது இந்த சந்திர பகவான். அப்போ இருக்கிற கோள்கள்லையே வேகமாக கடக்கக்கூடிய, அதிவேகமாக செயல்படக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது இந்த சந்திரன். இந்த சந்திரனுக்கும் இந்த 3 ராசிகளுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த 4, 7 இந்த 2 எண்கள் உணர்த்துறது. அப்ப இந்த எண்களை பயன்படுத்துகின்ற பொழுது இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் எப்போதுமே அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதாவது நவ கிரகங்கள்ல ராகு கேது கிரகங்கள் சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தருடைய ஜாதகத்துல மேஷ ராசியாக இருந்து அந்த 7ஆம் இடமாக வருகின்ற துலாம் ராசியை ஒரு நேர்கோடாக பிரிக்கின்ற பொழுது எப்பவுமே அந்த கட்டத்தை சரிசமமா பிரிக்கும். அதாவது 360 டிகிரியை சமமா பிரிச்சு இந்த பக்கம் 180, இந்த பக்கம் 180 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இந்த ராகு கேதுக்கள், உதாரணமா கேது பகவான் மேஷத்தில் இருக்கிறார்னா ராகு துலாத்துல இருப்பார். துலாத்துல கேது பகவான் இருந்தா மேசத்துல ராகு இருப்பார். இந்த ராகு கேது 2 கிரகங்களுக்கும் ஏதாவது ஒரு சைடு அனைத்து கிரகங்களும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகமே இந்த ராகு கேது கட்டுப்பாட்டுக்குள் தான் இயங்குகிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதான் கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை நாம எடுத்து வச்சுக்கிறோம். அப்போ மீதி இருக்கிற அந்த 7 கிரகங்களுமே இந்த ராகு கேதுனுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குகிறது. அப்போ இவங்களை தவிர்த்து வேற எந்த ஒரு கிரகமும் செயல்பட முடியாது அப்படிங்கிறதா. அனைத்து கிரகங்களையுமே விழுங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்களுக்குத்தான் உண்டு அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதற்குன்னு சொந்த வீடுகள் இல்லாத ஒரு காரணத்தினால இது எந்த பாவகத்தில் இருக்குதோ, இந்த ராகு கேதுக்கள் எந்த பாவகத்தில் இருந்து செயல்படுறாங்களோ அந்த பாவகத்துடைய காரகத்துவங்களை அப்படியே வாங்கி செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த 2 கிரகங்களுக்கும் இருக்கு. அந்த விதத்துல 4ஆம் நம்பர் அப்படிங்கிறது ராகு பகவானுக்கும் 7ஆம் நம்பர் அப்படிங்கிறது கேது பகவானுக்கும் கொடுக்கப்பட்ட எண்கள். இந்த 2 எண்களையுமே கூட்டி வருகின்ற பொழுது 11 வரும். அதையும் கூட்டினா 2 வரும். இந்த 2 அப்படிங்கிறது சந்திர பகவானுடைய நம்பர். அப்போ உதாரணமா நீங்க ஒரு ஜாக்பாட் விஷயங்களுக்கு, நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த 4, 7 அப்படிங்கிற எண்களை நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது அதில் சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தினுடைய காரகத்துவம் நிச்சயமாக இருக்கும். அப்படி என்றால் இந்த சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தினுடைய காரகத்துவம் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா வின்னிங் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது கடல் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளதான் முத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ ஆழ்கடல்ல முத்தெடுக்கக்கூடிய நபர்களை கேட்டால் அவங்கெல்லாம் இந்த சந்திரனுடைய காரகத்துவத்தில் தான் இருப்பார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்ப கடலுக்குள் முத்தெடுக்கிற வேலை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சந்திரனுடைய காரகத்துவம் நிச்சயமாக கிடைக்கும். அதனால அவங்க எப்பேற்பட்ட ஆழ்கடல்லையும் மூழ்கி முத்தெடுத்து வந்துருவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில்
அந்த விஷயத்தில், அந்த லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விளையாடுகின்ற பொழுது, அதனுடைய தன்மை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்போ லாட்டரி, ஜாக்பாட் அப்படிங்கிறது ஒரு கடல். அதுக்குள்ள ஒரு முத்து அப்படிங்கிறது இவங்களுக்குத்தான் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து அ வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே இந்த 3 ராசிக்காரவங்களுக்கு அதிகமான ஜாக்பாட் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இது உண்மையான விஷயம் அப்படிங்கிறதுக்கு நெறைய பேர் உதாரணமாக இருக்கின்றார்கள். அப்போ மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டால், முதன்மையாக இருக்கக்கூடிய ராசிகள்ல இந்த ராசிகள் தான் இருக்கும். ஒரு சில நேரங்களில் இவங்க அந்த எண்களை வச்சு விளையாடுகின்ற பொழுது, இவங்க ஏதாவது எண்கள வச்சு நீங்க விளையாடலாம். பட் ஒரு 6 இலக்க எண்கள் விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 6 இலக்க எண்கள்ல இந்த 4, 7 அப்படிங்கிற 2 எண்கள் சேர்த்து கோர்வையாக ஆரம்பத்திலேயோ, அல்லது நடுப்பகுதியிலேயோ, அல்லது இறுதியிலேயோ கண்டிப்பாக வந்தால், அது மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? இந்த 47, 74 இதை அப்படியே எடுத்துக்கிட்டு, நீங்க 6 இலக்க எண்கள் பயன்படுத்துகின்ற பொழுது, அதை ஆரம்பத்தில 47ஆகவோ, 74ஆகவோ அல்லது இறுதியில 47, 74ஆகவோ அப்படியும் நம்ம பயன்படுத்தலாம். நடுப்பகுதியில இருக்கலாம். 47, 74 அப்படின்ற ஒரு அமைப்பையும் நம்ம வச்சுக்கலாம். இதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4, 7 எண்கள் அதே 6 இலக்க எண்கள்ல ஆரம்பத்தில 4ஆகவோ, 7ஆகவோ வரும். இதை தவிர்த்து இறுதியிலேயும் 4ஆகவோ, 7ஆகவோ வரும். அப்படி வந்தால், அந்த எண்கள் முழுவதும் இந்த 4, 7க்கு கட்டுப்பட்டு தான் இயங்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு அமைப்ப நம்ம புரிஞ்சுக்கிறலாம். அப்போ இப்படியாக வருகின்ற பொழுது, நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிற விஷயம் கரெக்ட்டாக ஒத்து வரும் அப்படிங்கிறது தான். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரமாவது அவங்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி குடுத்துரும். அப்போ இந்த எண்கள் அப்படிங்கிறது சேர்த்தும் வரலாம், தனிப்பட்ட முறையிலும் வரலாம், இறுதியிலும் ஆரம்பத்திலும் வரலாம் அப்படிங்கிறது தான். ஆக இந்த எண்கள் இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடும் உங்களுக்கு இயங்காது. பொதுவாகவே உங்களுக்கு இந்த வளர்பிறை திதிகள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக நல்ல பலனை கொடுக்கும். நீங்க வளர்பிறை திதியில இந்த 3 ராசிக்காரவங்கள எந்த ஒரு நல்ல செயல் செஞ்சாலும், அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ஆகி போய்க்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமா தேய்பிறை திதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக செயல்பாட்டுக்கு வராது. நீங்களே உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வளர்பிறை திதிகள்ல நீங்க எப்படி இருக்கிறீங்க? தேய்பிறை திதிகள்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பாருங்க. உங்களோட செயல்பாடு, உங்களோட குணநலங்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃபரண்ட்டா மாறும். அப்படிங்கிற பொழுது, உங்களுக்கு வளர்பிறை தான் செட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த 4, 7 அப்படிங்கிறது ராகு, கேதுன்னு சொன்னீங்களே, அதற்கான விளக்கம் அப்படிங்கிறது நம்ம சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். பட் இது என்ன பண்ணும் அப்படிங்கிறதால், மாய மந்திரங்கள் செய்யக்கூடிய வேலையெல்லாம் இந்த ராகு, கேதுக்கள் தான் செய்யும் அப்படிங்கிறது. ஒரு உதாரணமா சந்திரன், கேது இணைவு பெற்ற ஒரு ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் ஏதாவது ஒரு மைண்ட்ல கரெக்ட்டா வந்து சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாரு. ஒரு பயத்தன்மையோடயே இருப்பாரு. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அது எப்படி நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? ஒருவேளை அவங்க நமக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களா? இது ஏதாவது நடந்திருக்குமா? அப்படின்னு சொல்லி மற்றவங்களை சேர்த்தும் குழப்பி, ஒரு பயத்தோட இருப்பாங்க. இந்த சந்திரன், கேது இணைவு பெற்றவங்களுக்கு சரியான மனநிலைகள்ல இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. சந்திரன், கேது இணைவு பெற்ற ஜாதகர்கள பார்த்தீங்கன்னா, சில பேர் பாருங்க, இந்த மாய மந்திரங்கள் பண்றதாக சில வித்தைகள் காட்டுவாங்க. அதாவது போலி சாமியார்கள் அப்படிங்கிறதெல்லாம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, மத்தவங்களுடைய மனநிலையை குழப்பி, ஒரு பயத்தை ஏற்படுத்தி பணம், பொருள் சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு தேவை என்ன? காசு இல்லையா? அதைத்தான் அடையணும் அப்படிங்கிறது. அப்போ பொதுவாகவே பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற விஷயம். அப்போ அதை தேடி பயணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இவர்களுக்கு இருக்கும். ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் சூதாட்ட கிரகம் அப்படிங்கிறது, எப்படி வச்சாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல பெட்டு கட்டி, அதுல நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப நெறைய விளையாட்டுகள வச்சே விளையாட்டு வீரர்கள வச்சே சூதாட்டத்துல ஈடுபடக்கூடியவங்கலாம் நெறைய பேரு இந்த ராகுவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க. அப்படிங்கிற பொழுது, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பெட்டு கட்டுவாங்க. இந்த வீரர் மேல நான் இவ்வளவு பணம் கட்டுறேன். இவர் தான் ஜெயிப்பாரு. இவர் தான் சிக்ஸர் அடிப்பாரு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நெறைய வேலைகள் பண்ணுவாங்க.
அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சரி அவருக்கு வந்து அந்த ராகுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அவர் ஜெயிச்சுருவார். ஆனா ஆப்போசிட்ல பெட்டு கட்டுன ஆளுக்கு அந்த வாய்ப்பு இருந்திருக்காது. அப்போ இந்த மாரியான ஒரு தூண்டுதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் அதிகமாக வரும். அதனால தான் இந்த ராகுவை வைத்து விளையாடுகின்ற நபர்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக பணம், பொருள் சம்பாதித்து விடுவார்கள். புரியுதுங்களா? அப்போ லாட்டரி அப்படிங்கிறதும் நிச்சயமாக குதிரை ரேஸு, இந்த பங்கு ஷேர் மார்க்கெட்லாம் ஒரு விதத்தில வந்து ராகு பகவானை வைத்து இயக்கக்கூடிய தன்மை தான். அப்ப இதில இந்த மாரியான விஷயங்களும் நமக்கு ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அப்போ இந்த கேதுவனுடைய 4ஆம் நம்பரும், ராகுவனுடைய 7ஆம் நம்பரும் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பாருங்க. அப்ப இதற்கு வந்து மனம் அப்படிங்கிறது ஒத்து போணும். அப்ப இந்த மனம் அப்படிங்கிறது யாரு? சந்திரன். அந்த சந்திரன் அப்படிங்கிறது யாரு? கடக ராசியின் அதிபதி. நீர் ராசியினுடைய தத்துவத்தினுடைய அதிபதி. ஆக எப்படி இருந்தாலும் இந்த நீர் ராசிகளுக்கெல்லாம் காரகம் அப்படிங்கிறது சந்திரன் தான். புரியுதுங்களா? ஏன் இந்த கடகம், விருச்சகம், மீனம் ராசிகர்களுக்கு அந்த மாரியான அதிகமான ஜாக்பாட் வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறத இப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க முயற்சி பண்ணுனால் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான். மேக்ஸிமம் இப்ப ஒரு கேரளா லாட்டரிலாம் பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்கள்லன்னு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 4, 7 அப்படிங்கிற எண்களுக்கு உள்ள தான் அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு வந்து 4ஆ வந்திருக்கும். லாஸ்ட்ல 7ஆ வந்திருக்கும். நீங்க மேக்ஸிமம் செக் பண்ணி பாருங்க. மிகப்பெரிய பரிசு தொகைகள் எல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, இந்த 4, 7 வச்சு தான் அதிகமா கிடைக்கும். அப்போ 7ஆம் நம்பர் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். இல்லன்னா லாஸ்ட்ல இருக்கும். 4 ஃபர்ஸ்ட்ல இருக்கும். இல்லன்னா 4 வந்து லாஸ்ட்ல இருக்கும். இந்த மாரியான ஒரு அமைப்புல தான் அந்த மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்குது. புரியுதுங்களா? அப்போ அதிகபட்சமாக நமக்கு வின் பண்ணக்கூடிய அமைப்பு, ஜாக்பாட் வின் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த எண்களுக்குத்தான் உண்டு. இதை நீங்க பயன்படுத்தி தாராளமாக விளையாண்டால், உங்களுக்கான அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். புரியுதா? கடகராசி, மீனராசி, விருச்சிக ராசி நண்பர்களே, நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். எல்லா பேருக்குமே கிடைக்கக்கூடியது தான். உங்களை பொறுத்தமட்டில அது கொஞ்சம் அதிகபட்சம் தான். நீங்க முயற்சி பண்ணால் என்றாவது ஒரு நாள் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.